நமக்கு முன்னாடி தான் பஸ் நிற்கிது. அங்கெல்லாம் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. கேமராக்கு நான் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அந்த பெரிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அனிமல் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் அந்த குரங்கு. இந்த குரங்கு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல கூட ஒரு பிளாஸ்டிக் பார்க்கலாம். நம்ம பின்னாடி உட்காந்துருக்கனால இந்த ரியர் வியூவே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம மூணாவது ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா புரோட்டா செம்மையாக இருக்குங்க. செம்ம சாஃப்டாக போடுவாங்க. இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுதுங்களா? முல்லை பெரியார் அணையை கட்டிய சாதனையாளர். டீ அடித்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி பேக்கில் போட்டு இப்போ நம்ம வந்து பஸ் ஏற போகிறோங்க. நமக்கு முன்னாடி தான் பஸ் நிற்கிது. அங்கெல்லாம் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் நம்ம எடுத்த அந்த ஆன்லைன் புக்கிங்கை காமிச்சிட்டு நம்ம ஏறி போக வேண்டியதாங்க. ஜம்முன்னு இந்த டிக்கெட் காமிக்கணும் சார். அந்த ஃபார்ம் டிக்கெட். ஆமாம் சார். மொத்தத்தின பேர் 2 பேர். 2 பேர், 2 அடல்ட்ஸ். ஷெட்யூல் பஸ் கொண்டு இன்க்ளூட் பண்ணி நான் போட்டிருக்கு. கேமராக்கு நான் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் புக்கை டிக்கெட்டை காமிச்சு நம்ம வந்து இப்போ உள்ள பஸ்ஸில் ஏற போகிறோம். இங்கே தான் வந்து நம்ம போகிற பஸ் இருக்குது. கேமராக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி ரைடு என்ஜாய் பண்ணுவோம். போமா. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு. நாங்களும் உள்ளே ஏறி உட்காந்துட்டோம் ஜம்முன்னு இடத்த பிடிச்சிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வெளியே போய் அந்த பெரிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அந்த பெரிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்குள்ளே வந்துருச்சு. அந்த ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக க்ளீனாக உள்ளே இருக்க எல்லாருமே நல்லா பிரமிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி ஜாலியாக கிளம்பி வந்துகிட்டே இருந்தோங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அனிமல் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடம் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்க அனிமல் எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தூரமாக இருந்து அதோட அழகை மட்டும் ரசிக்கணும். இன்கேஸ் நம்ம அனிமல் எதையும் பார்த்தா. இங்கே நிப்பாட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஒரு குரங்கு இருக்குது. இதுதான் அந்த குரங்கு. இந்த குரங்கு பேர் பார்த்தீங்கன்னா மந்தி குரங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்க பாண்டியனே சொன்னார். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கே எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது டம்முன்னு தாவி உள்ளுக்குள்ளே போயிடுச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசார்ட் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் போட்டிங் போகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. போட்டிங் ஒரு இடத்துக்கு இறங்கிட்டோங்க. ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிற இது இருக்குது. இங்கே தாங்க டேம் இருக்குது. ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிட்டு நம்ம அந்த டிக்கெட் கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா நம்ம அண்ணன் அங்கிட்டு போயிட்டார். இதில் தான் போகணுமாங்க எனக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போனவங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டு பெரியார்னு சொல்லி போட்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 9:30 ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா போட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிங் போயிட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு போட்டு வருது பாருங்கள். அடுத்து 9:30 ஸ்லாட். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஆன்லைன் டிக்கெட்லாம் தனியாக பிரித்து கீழே கூட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பேரில் வந்து டிக்கெட் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க வர்றாங்களா இல்லைன்னு சொல்லி. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காங்க. கரெக்டாக நான் போய் என்னோடய பிடிஎஃபை காமிச்சோன்னே ஸ்கேன் பண்ணிட்டு இதை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துறாங்க. 9:30 ஷெடியூலுங்கிறத வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்களை கரெக்டாக ரிசீவ் பண்ணாங்க, கரெக்டாக பிக்கப் பண்ணாங்க. இங்கே கொண்டு வந்து கரெக்டாக வந்து எங்களை வந்து இப்போது போட்டிங்காண்டி வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சண்டைக்கு வராங்க. பார்த்தாலே பயமாக இருக்குது. மோசமானவங்க எங்கேயாவது பிடிட்டு போயிடுவேன். இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வ்ளாக் பண்ணுறேன். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஒரு 15 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. நமக்கு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே நிற்கிது பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு நிற்கிற போட்டு. அந்த போட்டுக்கு நேம் பார்த்திங்கன்னா பெரியார். நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா பெரியார்னு சொல்லி. அவங்களோட ப்ரோக்ராம் ஷெடியூலும் சரி, அவங்களோட அந்த மெயின்டெனன்ஸும் சரி சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி, பிஹேவியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல கூட ஒரு பிளாஸ்டிக் பார்க்கலாங்க. நானும் அதுதாங்க சொல்ல வந்தேன். இங்கே பாருங்கள், எங்கேயுமே பிளாஸ்டிக் இல்லை. நான் எவ்வளோ நாள் சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து 500 ரூபாங்க ஜிபே போட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாரோட ஒரு கரை தான். தேக்கடி போட்டிங் போகிறதுமே பார்ப்போம் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டோங்க. போட்டிங் போகிற தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். தண்ணியை தொட முடியுமான்னு தெரில. பட் ஆனால் வந்து நம்ம போட்டில் ஏறிடுவோங்க ஜம்முன்னு. லக் இருந்தால் அனிமல் ஸ்பாட் பண்ணலாம், பார்ப்போம். நல்லா வேலைங்க. பின்னாடி சீட்டு, முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் போட் இருக்குது. பின்னாடி சீட்டு, பின்னாடி திரும்பியாச்சும் பார்த்துக்க வேண்டியதான். லாஸ்ட் பெஞ்சு. நம்ம போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க ரேஞ்சர் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுறா. அப்படி ஏன்னா சேஃப்டி முக்கியம்ல. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம பின்னாடி உட்காந்துருக்கனால இந்த ரியர் வியூவே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நமக்கு பின்னாடி ஒரு போட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள்.
நானும் அண்ணனும் மட்டும் தான் ஸ்டாண்டிங்கில் நின்று வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்தா இருக்காங்க. நாங்கள் முன்னாடி இருக்க ரேஞ்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பின்னாடி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டிங்கில் வந்துகிட்டு இருந்தோம். இங்கேருந்து பின்னாடி வர போட்டோட அழகை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூட 9:30 ஸ்லாட்டில் கிளம்பின போட்டு தான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஸாக அவ்வளோ தண்ணி செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. நம்மனால சும்மா உட்கார முடியலங்க. ஸோ என்ன பண்ணிட்டு முன்னாடி போய் கேப்டன் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தா வேற லெவலில் இருக்குங்க அந்த வியூ. கொஞ்ச நேரம் நின்று அந்த கேப்டன் கூட அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம நிக்கிறத பார்த்துட்டு பின்னாடி நிறைய பேர் வந்து நாங்களும் பார்க்குறோம்னு சொல்லி ரேஞ்சர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்தீங்கன்னா மான்ங்க, காட்டு மான். அங்கே அழகாக ஓரமாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அழகாக பார்த்து வியூவை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் டேமில் ஒரு தனி தீவு மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் கட்டி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டாப்ல 2 இடம் ஃப்ரீயாக இருக்குது, போய் பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டார். நம்ம விடுவோமா? ஸோ டாப்பில் ஏறிட்டோங்க. டாப்பில் ஏறி வியூவை பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. கீழே இருக்கிறத விட மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த வியூ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் தான் பார்த்தீங்கன்னா மேலே 2 இடம் இருக்குது வாங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டது. அவரோட பேர் கேட்டோம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆனிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. உண்மையிலே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சூப்பராக பொறுமையாக இருக்காங்க. யார்ட்டையும் கோவப்படல, டீசெண்டாக இருக்காங்க. அந்த ரேஞ்சனோட பைனாக்குலரை வாங்கி பார்த்தேன். சூப்பராக தெரிஞ்சுங்க. அவங்களும் கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. கொஞ்சம் கிளியராக தெரியும், பக்கத்தில் தெரியும். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டீப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இதோட எண்டு போலங்க. இதுக்கப்புறம் வந்து போட்டை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உள்ளே போய் சுற்றி காமிக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி அந்த ரேஞ்சர் சொன்னார். நல்ல வேலைங்க இந்த டாப் ரூஃபில் எங்களுக்கு சீட் கிடச்சிது. உண்மையிலே டாப் ரூஃப் தாங்க செம்ம ஒர்த்து. கீழே இருக்கிறத விட டாப் ரூஃபும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா செம்மையாக 360 டிகிரியில் வியூ தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இந்த டேமில் நாங்கள் ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்தீங்கன்னா மந்தி குரங்கு தாங்க. நம்ம முன்னாடியே வந்து அந்த பஸ்ஸில் பார்த்துருப்போம். அதே குரங்கு தான் இங்கேயும் இருந்துச்சு. 2 குரங்கு இருந்துச்சு பக்கத்தில். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நானும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேங்க. அடுத்து நம்ம 3ஆவது ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்தீங்கன்னா பைசன்ங்க, அதாவது காட்டெருமை. அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஃபேஸ் மட்டும் தெரியல, பட் பின்னாடி இருந்து பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பறவையை பார்த்தோம். உடஞ்ச மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். 9:30 ஆரம்பித்த போட்டிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிருக்கு. ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போட்டிங் சுற்றி காமிச்சிருக்காங்க. ஒர்த்துங்க. அவ்வளோதாங்க, தரைக்கு போகிறோம். இந்த போட் ட்ரிப் இதோட முடிஞ்சு. போட்டிங் முடிச்சுட்டு இறங்கியாச்சுங்க. ரைடு 1.5 மணி நேரம் வேற லெவலில் வச்சு அன்னை பொறுமையாக வச்சு சூப்பராக செஞ்சுட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்ம போய் தொடுவோங்க. தண்ணியை தொட்டுருவோமா? தண்ணியை தொடுறது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஆனால் ஜில்லுன்னு இல்லை, சூடாக தான் இருக்குது. லைட்டாக ஜில்லுன்னு அந்தளவுக்கு இல்லை. உண்மையிலேங்க 1.5 மணி நேரம் அந்த போட்டில் வச்சு நம்மளை செய்யும் செஞ்சுட்டாரு. சூப்பரான வியூ. மான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காட்டெருமை அதெல்லாம் பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருக்குங்க. தண்ணியோட பியூரிட்டி தான். இங்கே பாருங்க, தெரியுதா தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம நிற்கிறதே பார்த்தீங்கன்னா தனி தீவு தான் நினைக்கிறேன். எங்கள் புடனைக்கு பின்னாடி இருக்கிறதே ஒரு பெரிய தண்ணி தீவு தான். ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோம்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான ப்ளேஸ் எல்லாமே இதில் காமிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா 569 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அடுத்து அசாம் 2545 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், நேபாள், சவுத் ஆஃப்ரிக்காலாமா வருது. அடப்பாவிலா. இங்கே பாருங்கள் யூஎஸ்ஏ. அடடடா 13,973 கிலோமீட்டரான்.
அண்ணே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்லேருந்து எந்தெந்த டேரெக்ஷனில் எத்தனை கிலோமீட்டருக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ணன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கபடி உண்மையிலே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்காங்க உண்மையிலே. ஸோ நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு காமிச்சு சொல்லி காமிச்சேன். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி கிளம்ப வேண்டியதாங்க. வாங்க போவோம். அவ்வளோதாங்க, திருப்பி நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும், அதான் பிளான். ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பைக் எடுத்து திருப்பி கிளம்புவோங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு. ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்க்கிங்லேருந்து கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி சாப்பிட்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. ஸோ ஒரு நல்ல ஹோட்டல் தேடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பசி எடுக்குதுங்க. தண்ணியில் நிறையா சுற்றினோம்ல போட்டில், நல்லா அதுக்கும் சூப்பராக பசி எடுக்குது. நல்லா சாப்பிட்ணும், ஹோட்டல் தேடிக்கிட்டு இருக்கோம். எனக்குள்ளே ஹக்கீம் அப்படின்னு போட்டிருக்குங்க. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்ருவோம். பார்க்கிங் எப்படின்னு தெரில, இப்படி போடுவோம். சாப்பிட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா, அண்ணன் வந்து சப்பாத்தி செடிக்கிறாரு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா புரோட்டா செம்மையாக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக போடுவாங்க. அண்ணன் சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பலியை விட்டு கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வாங்கிட்டு போகணும். ஸோ அப்படியே லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே நிப்பாட்டி சிப்ஸை வாங்கிட்டு அப்படியே பறந்துருவோங்க. இந்த கடையில் சிப்ஸை வாங்குவோம். இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுதுங்களாக்கா? எவ்வளோ கிலோ? 2.5 கிலோ. சோம்பு வேணாம், சோம்பு இருக்குது, சீரகம் மட்டும்தான். அதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேங்க, வீட்டுக்கு தேவையான சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழ வத்தல் சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம செக் போஸ்ட்டை தாண்டிட்டு கிளம்பிட்டோம் கும்ளியிலேருந்து. கும்ளி வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் செம்ம ஒருத்துங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குற இடத்துல பென்னி குயிக் அப்படின்ற ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்களாம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அண்ணன் சொன்னா. அப்படி அதுக்கு தாங்க போகிறோம். ஏன்னா பென்னி குயிக் மண்டபமா? நினைவு மண்டபம். உள்ளே போகலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஜான் பென்னி குயிக்கோட நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். இதை பற்றி சில வார்த்தைகள் அண்ணே சொல்லுவார். ஆக்சுவலாக இவர் தான் வந்து நம்ம முல்லை பெரியார் டேமை கட்டின இன்ஜினியர். கர்னல் ஜான் பென்னி குயிக் நினைவு மண்டபம். கர்னல் இங்கே நிற்கிறவர் தான் கர்னல் ஜான் பென்னி குயிக். முல்லை பெரியார் அணையை கட்டிய சாதனையாளர். பிறப்பு 15 ஜனவரி 1841ங்க, பூனா, இந்தியாவில் பிறந்திருக்காரு. மறைவு வந்து பார்த்திங்கன்னா 9 மார்ச் 1911 இங்கிலாந்தில் வந்து மறந்துட்டார். இங்கே பாருங்கள், கர்னல் ஜான் பென்னி குயிக் அவர்கள் திருவுருவச் சிலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நாள் 15/1/2013ங்க. இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டு இன்ஜினியருங்க. அவர் அந்த காலத்து இன்ஜினியர். அவர் 18ஆம். இப்போலாம் நம்மளாம் இன்ஜினியர் படிச்சுட்டு சுற்றுறோம், ஆனால் அவர் தான் உண்மையான இன்ஜினியர். இருக்கார் பாருங்கள். முல்லை பெரியார் டேம் மாடல்னு போட்டிருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே போட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போட்டிங்கே போயிட்டு வந்தோம். ஒரு ஒன் ஆஃப் த ஒரு இது தான் நம்ம போனது. ஆமாம், வாட்ரு ஃப்ளோ டைரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பரில். 1887 முல்லை பெரியார் டேம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அணை கட்டும் போது பணியாளர்கள் வேலையில் ஈடுபட்டு இருந்த காட்சி. முல்லை பெரியார் அணை 1987. பென்னி குயிக் வாழ்ந்த இல்லம். பென்னி குயிக் பயன்படுத்திய சாய்வு நாற்காலின்னு போட்டிருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண நாற்காலி பென்னி குயிக். அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு போனது என்ன தண்ணி வழியாக டேம் கட்டுறதுக்கு உள்ள அந்த மண் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இரும்பு போட்டு பார்க்கலாம். இன்னும் எப்படி இருக்கு பாருங்க, ஒரிஜினல் இரும்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே ஏங்கன்னு தெரில, கேமராவில் தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லி. நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளானில் ஒரு பெரிய சேஞ்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ இருக்கிறது உங்களுக்கே தெரியும், லோயர் கேம்பில் நம்ம பென்னி குயிக்கோட நினைவு மண்டபத்தில் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு போக போகிறோம். என்னென்னா அண்ணனுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு. ஸோ கடையில் வந்து வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக அண்ணன் அங்கே இருக்கணும், அதனால் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்பினா கூட ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு 10,000 5,000 வியூஸ்லாம் போகுது. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எவ்வளோ உழைப்பை போட்டு நம்ம வீடியோ போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, வீடியோ ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.